அற்புதமான இந்த உபவாச நாளிலே நாம் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து ஒரு விசை கூட சில வரிகளை நாம் பாடி தேவ நாமத்தை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. பாடுவோம். இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. சேர்ந்து நன்றி 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 நன்றி. ஏக சத்தமா ஒன்று சேர்ந்து துயர் நீக்கும் மருத்துவரே, என் பூதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, சொல்லுங்க, பாத்திரரே, வேலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் வேலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. ஆமென். க்ளோரி. நன்றி. ஆமென். நன்றி. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி ஐனா என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததை. நல்ல கையை தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம். எஸ், அப்பா சமூகத்தில் எல்லாரும் கொண்டாடுவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரமேஸ்வருளே வரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரமேஸ்வருளே வரம்பொருளே. தேடினதா கண்டடைந்தே பாடின பாடல்கள் ஈந்தளித்தே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடின பாடல்கள் ஈந்தளித்தே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவே, நிரப்பி
இனிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவே. உம்பாதம் பணிந்தேன் இந்நாளும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல். ஆமென். உம் பாதம் பணிந்தேன் இந்நாளும் துதியே. எஸ், ஆமென். Glory. Thank you Jesus. இசையா உம் பாதம் பணிந்தேன் இந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கொலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கொலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம்பாதம் பணிந்தேன். எஸ், Glory. Rabba Shada Rababa Lidana Maushagadaraba. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உம்பாதம் பணிந்தேன். சொல்லுங்க, மனசார பாடலாமா? உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவாருயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவாருயிரே. நேசிக்கிறே இயேசுவேவும் நீ சமூகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறே இயேசுவேவும் நீ சமூகம் என்றும் கண்டிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன். இசையா 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 உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், சேர்ந்து துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சேர்ந்து பாடுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன். எஸ், Glory.
இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே சொல்லுவோம். ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே பேரின்பமே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினா, காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என்மேல், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அறிக்கை செய்க, கர்த்தருடைய ஆவியானவருடைய பின்மாறி மழை ஊற்றப்படுகிறது. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு, துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. உயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. உயரத்திற்கு கேட்பீங்களா? கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிறவர் அல்லவா? ஆமென். அபிஷேகம் என்மே பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமே, எஸ், ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிக்க துதிக்க துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். க்ளோரி. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஆமென் 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 ஆமென். நல்ல துதிங்க துதிங்க துதிங்க. ரதனமௌ ஷகதனமா கதோரோ லீதனமௌ ஷகபாபா திரகமா லத ரதனமா ரஷதரலதரமா கதரலதிரமா. அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்த அதே அக்கினிமயமான நாவுகள் இந்த காலை உபவாச வேளையில். Thank you Lord, hallelujah, mighty God. Oh radana mama shagadana raladira baba, hallelujah. Anandame, hallelujah. பேரின்பமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனந்தமே, ஹல்லேலூயா. பேரின்பமே. ராதா நாமலா ஷிகதரபா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஹல்லேலூயா. பேரின்பமே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆமென். அந்நிய
ஆசைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே. ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவாருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. கேட்பீங்களா? ரகசியம் பேசிட கேளுங்க. கிருபை தாருமே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ரகசியம் பேசிட எனக்கு கிருபை தாருமே. சத்திய ஆவியா தினம் என் மேல் வாருமே. கேட்பீங்களா? சத்திய ஆவியா தினம் என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர். அபிஷேகநாதா சொல்லுங்க. அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ரபலஷதரலதிரபா. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷைகளில் கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில நிரம்பி ஆமே நல்ல கண்ணை மூடி நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி நல்ல கத்திர துதிங்க துதிங்க துதிங்க. அந்த கல்வாரி காட்சி உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக வரட்டும். ஆமேன். சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறாரே. ரீதனமௌஷிகதரலதிரபா லகதனமமஷகதரபா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. தாகம் அடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகம் அடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை. கல்வாரி காட்சி உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த அன்பை உணர்ந்து நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ. நித்திய மோட்ச வாழ்வில் நித்திய ஜீவனை வாஞ்சிப்பாயோ.
நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவா. தேடி வராயோ நித்திய ஜீவியம் தேவை அதை ஆட. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சிலுவை சுமந்த எஸ் ஓ சிந்தின புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி ஆமே. சிலுவை சுமந்த சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. இந்த காலை உபவாச வேளையில நம்முடைய ஜீவனையும் பாராமல், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், அவருக்காக நம்மை தந்தருளினவர், நமக்காக அவரையே தந்தருளினவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பிதாவினுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! இயேசுவின் அன்பு எத்தனை பெரிய அன்பு! அந்த அன்புக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லையே. பவுல் சொல்லும் பொழுது அதனுடைய அகலம், நீளம், ஆழம், உயரம், ஓ எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட அந்த அன்பு. நல்ல கரங்களை தட்டி ஆமென். எத்தனையோ முறை அவரை விட்டு நாம் தூரம் போயின பொழுதும் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு முறையும் நம்மை அணைத்து கொண்டாரே, சேர்த்து கொண்டாரே. கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழ் மறைத்து வைப்பது போல எத்தனை முறை நம்மை சேர்த்து கொண்டாரே. அந்த அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லையே. அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! அந்த அன்பு எத்தனை பெரிய அன்பு! ஆமே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி Thank you Jesus, hallelujah, mighty God. தேவ சமூகத்திலே அந்த அன்பை நினைச்சு, அந்த அன்பை ஒரு வினாடி இருதயத்தில் உணர்ந்துட்டா போதும். அவருக்கு விரோதமா ஒரு நாள் நம்ம துணிகரமா நிற்கவே முடியாது. அவரை துக்கப்படுத்துற எண்ணம் வரவே வராது. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, ஆணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையோதப்பா, அதை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உடையோதப்பா. அவருடைய சமூகத்தை உணர்ந்து அன்பே அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பாடுவோமா? அன்பே கல்வாரி காட்சி உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக வரட்டும். சிலுவையை சுமக்க முடியாம தட்டு தடுமாறி கீழே விழுந்து ஆமே உம்மை வேதம் சொல்லுகிறது, அழகான அவருடைய முகம் அந்த கேடு அடைந்திருந்ததாமே. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வாடிக்கின்றே,
பார்க்கின்றே, கண்ணீர் வாடிக்கின்றே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவையின் நிழலில். Oh, mighty presence. Thank you. Thank you, Lord. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாரிடுவே. எல்லாரும் உணர்ந்து மடியான் இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுவே, இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. Yes, thank you, Lord. Thank you for thy comfort, O Father. தங்கிடுவே. நாமே ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுங்க. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். அல்லேலூயா. அவரை சிலுவையில் அறைந்த பொழுது எல்லாரும் ஓடிவிட்டார்கள். கீழே நிற்கிற அன்பான சீஷனை பார்த்து, அதோ உன் தாய் என்று தன்னுடைய தாயை சீஷனிடத்தில் அர்ப்பணித்தார். தாயை பார்த்து சொன்னார், அதோ உன்னுடைய மகன். பாருங்கள், கல்வாரி சிலுவையோடு அவருடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்ற அல்ல. அவர் செய்த தியாகத்தினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுங்களா? அந்த பாரத்தை, அந்த பொறுப்பை, அந்த ஊழியத்தை நம்மளை நம்பி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை துதிக்கிறேன் என்று பவுல் சொல்லுவது போல, ஆமென், நம்முடைய கரத்திலே கர்த்தர் நம்மை நம்பி, ஆமென், இந்த தேசத்தினுடைய ரட்சிப்பு, ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. உம்முடைய அன்பை பறைசாற்றுவேன். வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லுங்க. உம்முடைய அன்பை வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் பறைசாற்றுவேன். இந்த வார்த்தையை வாயை திறந்து சொல்லுங்க. உம்முடைய விலையேற பெற்ற அன்பை வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் பறைசாற்றுவேன். கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவான சமூகம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறபடியா நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, நல்ல 2 கரங்களை தட்டி உற்சாகமாய், ஆமென், உமக்காக வாழ்வேன், உமக்காக ஜீவிப்பேன். பலன் தாங்கப்பா, உம்முடைய பலனை எனக்கு கடைசி வரைக்கும் உம்முடைய பலனை தாரும் என்று தேவ சமூகத்திலே கேட்க போகிறோம். ஹல்லேலூயா.
ஒரு வசனத்தை வாசிப்போம். எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம். இன்றைக்கி நம்ம தியானிக்கிறது பூரா அதிகமாக நமக்கு பரிச்சயமான வார்த்தைகள், வசனங்கள் தான். அவைகளை தான் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 34 8வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 34 8வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Oh, taste and see that the Lord is good. Blessed is the man that trusteth in him. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த வசனத்தை நம்ம எத்தனை தடவை தியானிச்சிருப்போம், எத்தனை தடவை படிச்சிருப்போம். எல்லாருக்கும் இந்த வசனம் மனப்படமாக தெரியும் இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்மளும் சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த வசனத்தை நான் கடந்த வாரத்தில் தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது, கொஞ்சம் குழப்பமாகவும் இருந்தது. அதைத்தான் இன்னைக்கு செய்தியை அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். மகிழ்ச்சி என்னன்னா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் காட் இஸ் அ குட் காட். நம்முடைய தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. காரணம், அவருக்கு பேரே தீமையை பாராத சுத்தக்கண்ணர். ஆமென். அவருக்கு தீமையே தெரியாதவருக்கு. இஸ் அ வெரி குட் காட். ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆனால் என்ன கன்ஃபியூஸ் பண்ண இடம் என்ன தெரியுமா? ருசித்து பாருங்கள். எப்படிங்க? ருசித்து பாருங்கள். அவரை எப்படி ருசி பார்க்கறது? நீங்க கேட்டிருக்கிறீங்களா ஒரு கேள்வி உங்களுக்கு? இல்லை, கர்த்தரை எப்படி ருசித்து பார்க்கறது? ஏன்னா நானோ மாம்சம் உள்ள ஒரு மனிதன், தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவனை நான் எப்படி ருசி பார்ப்பது? இந்த கேள்விதான் எனக்கு வந்ததுங்க. இந்த கேள்விதான் எனக்குள் வந்தது. ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறார். நீங்க என்னைக்காவது இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்களா உங்களுக்கு? இல்லை, நான் எப்படி ருசி பார்ப்பது ஆண்டவரை? கேட்டிருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வந்தது எனக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று யார் எழுதியிருக்கிறார்? தாவீது எழுதியிருக்கிறார். அப்படின்னா அவருக்கு நிச்சயமா ருசி பார்த்திருப்பார் இல்லையா? நான் ருசி பார்க்காம அவர் எழுதியிருக்க மாட்டார். நான் சொல்றது சரியா? அவர் ருசி பார்க்காம எழுதியிருக்க முடியாது அவர். ஆகவே எப்படி தாவீது ருசிச்சாரு ஆண்டவரை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள் வந்தது. உடனே என்ன பண்ண, தாவீதை குறித்து தியானிக்கணும்னா அவர் எங்கே போய் தியானிக்க முடியும்? சங்கீதங்களில் தான். ஆமாம். கொஞ்ச நேரம் தியானிக்க ஆரம்பித்தேன் சங்கீதங்களில். அப்பொழுது எனக்கு கிடைத்த, நான் தியானிக்கும் பொழுது கிடைத்த வார்த்தைகளை உங்களோடு கூட, எதுக்குன்னா அவர் எப்படி ருசி பார்த்தார் என்பதை நாமும் கற்றுக்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை ருசி பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி வருது, நீங்கள் கர்த்தரை ருசி பார்த்துருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கேட்குறேன், ருசித்திருக்கீங்களா? ருசி பார்த்துருக்கிறீங்களா? ருசி பார்த்துருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இதில் நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன்னா இது நமக்கு ஆண்டவரை எப்படி ருசித்து ரசிப்பது என்பதை நம்ம கற்றுக்கொண்டோம்னா அவரோடு கூட நெருங்கி வாழ முடியும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம யார் கூட அதிகமாக பழகுவோம் அப்படின்னா அதிகமாக அன்பு செலுத்துகிறவர் மேலே தான் பழகுவோம். அல்லது யார் கூட நெருக்கமாக இருப்போம்னா நம்மளை யார் அதிகமாக விரும்புகிறாங்களோ அவங்க கூட நெருக்கமாக இருப்போம். நமக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாரையும் விட என்ன அதிகமாக நேசிக்கிறாருன்னு. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அப்படி தான், என்ன மட்டும் இல்லை, உங்கள் எல்லாரையுமே ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் அவர் சிலுவையிலே அவர் குமாரனை அவர் மரிக்க செய்தார், இயேசுவை அந்த இடத்துல பலியாக்கினார். ஆகவே அவர் நம்ம மேல் வைத்த அன்புக்கு ஈடாக நம்ம எதையும் செலுத்த முடியாதுங்க. அவருடைய அந்த அன்பை நாம் சரியாக புரிந்து கொண்டால் போதும், அதுதான் ருசி பார்ப்பது. ஹல்லேலூயா. எப்படி தாவீது இந்த
ஆண்டவரை ருசி பார்த்தார் என்பதை தியானிக்கும் பொழுது இந்த சங்கீதத்திலே அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சங்கீதம் 34லேயே அவனுடைய தலைப்பை வாசிங்களேன். இல்லை, தலைப்பை சொல்கிறேன். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இந்த இடத்த நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, தியானிச்சிருப்பீங்க. இது எப்போ நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போ நடந்ததுன்னு தெரியுமா? அதை குறித்து கொஞ்சம் வேதத்தில் பார்த்துடலாம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஓடுறார். எங்க ஓடுறாரு? சவுல்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறார். அவர் எங்க ஓடி போயிட்டாருன்னா, யார்கிட்ட ஓடி போயிட்டாரு? பெலிஸ்திய ராஜா கிட்ட ஓடி போயிட்டாரு. இங்கே அபிமெலேக்குன்னு இருக்குல்ல, அவர் வேற யாரும் இல்லை, ஆக்கீஷ் அந்த ராஜா பேர். இப்போ நீங்கள் வாசிக்கலாம் 1 சாமுவேல். முதல்ல இதை வாசித்து அதுக்கப்புறம் போகலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் 7-9 வரை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 7-9 வரை வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான். அது மட்டுமல்ல, அந்த நாளிலிருந்து எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் விரும்பினார். துரத்திக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த வசனத்தை நம்ம வாசித்துருவோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 10-11 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பாருங்களேன். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். பாருங்க, தாவீது அங்கே வந்ததே சவுலுக்கு நன்மை செய்ய. தாவீதின் மேலே என்ன இருக்குது? ஒரு கெட்ட ஆவி. காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நடந்ததுனால ஒரு அபிஷேகம் அவனை விட்டு விலகினவுடன் என்ன நடந்தது? ஒரு கெட்ட ஆவி அவனுக்குள்ளே போயிடுச்சு. போன உடனே அவனுடைய வேதனையை குறைப்பதற்காக தாவீதை கொண்டு வராங்க. அந்த தாவீது தினமும் அவனுக்காக அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது அவன் ஆறுதல் அடைவான். அப்படி நன்மை செய்கிற தாவீதை என்ன பண்றாரு? கொல்ல பார்க்கிறார். ஏன்னா பொறாமை, காய்மகாரம் வந்துருச்சு. பொறாமை வந்துருச்சு. ஒரு தடவை 2 தடவைன்னு இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த 21வது அதிகாரம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா, அநேக முறை சவுல் எப்படியாகிலும் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று. மீகாலோட திருமணம் ஆகுது. அங்கே படுக்கையோடு தூக்கிட்டு போய் கொள்ளணும்னு பார்க்குறாங்க. தாவீதை தப்பிச்சிடுறாரு. இப்படி பல விடங்களில் அவர் தப்பிக்கிறாரு. தப்பிச்சு கடைசியில் சரி, இங்கே யூதேயா தேசத்தில் இருந்தால் நம்ம என்ன ஆகும், நம்ம என்ன நடக்கும், நம்ம செத்து போவோம் அப்படிங்கிற பயத்தில் எங்கே போயிட்டார்? பெலிஸ்தியாவுக்கு போயிட்டார். பிலிஸ்டைன் அங்கே போயிட்டார். அங்கே போய் யார் முன்னால் நிற்கிறாரு? இப்போ வாசிப்போம். 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 11-13 வரை நான் வாசிக்கிறேன். ஆகீஷின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில் வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற்கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான்.
பாருங்களேன், ஒரு பெரிய வீரன். இங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே ஆக்கிஷ் முன்னால், அதாவது வேதத்தில் அபிமெலக் அப்படின்ட்டு அவர் தான் ஆக்கிஷ், அவர் முன்னால் நிற்கிறாப்புல. நிற்கும் பொழுது அங்கே ஒரு பைத்தியம் பிடிச்ச போல நடிக்கிறாப்புல. ஏன்னா நல்லா தெரியும், நான் எதிரி தேசத்தில் இருக்கிறேன், எதிரிகளை எனக்கு எப்படி கொண்டு போடுவாங்கன்னு. ஏன்னா ஆக்கிஷ்ட எல்லா ராஜாவும் அந்த சோல்ஜர்லாம் சொல்கிறாங்க, ஐயா இவனை குறித்து தான் பாடினாங்க, இவனை குறித்து தான் பாடினாங்க. ஆனால் இதோ இப்போ இவன் வந்து நிற்கிறாங்க. உடனே அங்கே ஒரு பைத்தியம் மாதிரி நடிக்கிறாப்புல. இந்த பைத்தியம் மாதிரி நடித்த உடனே ஆக்கிஷுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. மனமாற்றம் சொல்கிறாரு, என் சமூகத்தில் வந்து இப்படி கொண்டு வரதுக்கு ஏன்டா அவனை கொண்டு வந்தீங்க, இங்கே நிறைய பைத்தியங்க இருக்கிறாங்க, இவனை துரத்தி விடுங்கடா அப்படின்னு துரத்தி விட்றாப்புல. ஏன்னா அவனை பைத்தியம் நினச்சி அங்கிருந்து துரத்தி விடுகிறாங்க. அப்போ தாவீதுக்கு நிச்சயம் தெரியுது, இந்த சங்கீதத்தை எழுத காரணம் அதுதான். அதாவது இந்த தாவீது அபிமெலக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் எழுதியிருக்குது. என்ன காரணம்னா, இப்போ தாவீதுக்கு தெரியுது, என்னை காப்பாற்றியது என் வேஷம் அல்ல, ஆண்டவர். அல்லேலூயா. என்னை காப்பாற்றியது தேவனாகிய கர்த்தர். ஆகவே அவருடைய அன்பை ருசி பார்க்குறான். அதனால சொல்கிறாப்புல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம். அதாவது இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா பல விதத்தில் அதில் துதிக்கிறார். இந்த 34 சங்கீதத்தில் பல விதத்தில் அவர் துதிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது தெரிஞ்சு போச்சு, காத் தேசத்தில் பிலிஸ்தியா முன்னால் என்னை காப்பாற்றியது என் வேஷம் அல்ல, என் வீரமும் அல்ல, என் ஆண்டவராகிய தேவன் ஒருவரே அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சங்கீதத்தை அவர் பாட ஆரம்பிக்கிறாரு. இந்த பாடலினுடைய உணர்வு என்ன தெரியுமா? அந்த உணர்வு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பாதுகாவலை ருசி பார்த்தபடியால் அந்த உணர்வில் வருது பாடல். ஹல்லேலூயா. நான் எதுக்கு இதை திரும்ப சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய உதவியை நாம் உணர்ந்தால் நமக்குள்ள பாடல் வரும். சத்தத்தை காணும். ஆண்டவருடைய அன்பை, அவருடைய உதவியை நாம் உணர்ந்தால் நமக்குள்ள என்ன வரும்? புது பாடல் வரும். புது பாடல் வரும். ஆண்டவர் எல்லாருக்கும் பாடல் கொடுப்பாருங்க, எல்லாருக்கும் பாடல் கொடுப்பாரு. ஏன்னா எனக்கே நிறைய பாடல் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதுக்காக சொல்ல வரேன், எனக்கு கொடுத்தாருன்னா எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா, அவருடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்க அவரை ஸ்தோத்தரிக்க தான் சொல்லும். ஹல்லேலூயா. அதாவது அவருடைய பாதுகாவலை நாம் உணரும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு காரணம் தெரியுமா, அவரை துதிக்காமல் இருக்க காரணம், துதிக்கிற நேரத்துலையும் பாடுற நேரத்துலையும் பாடாமல் இருக்க காரணம், அந்த அன்பை நாம் உணராமவே இருக்கிறோம். அதாவது we are not tasting, அவரை ருசி பார்க்காமல் இருக்கிறோம். ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நாம் பாட ஆரம்பிச்சிருவோம். இங்கே பாருங்க, இப்போ இந்த பக்கம் சவுல் தாக்குறாப்புல, அந்த பக்கம் ஆக்கிஷ், ரெண்டு பேருக்கு நடுவில், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், டெவில் அண்ட் டீப் சீன்னு. ஏன்னா இந்த பக்கம் கர்ணந்தப்புனா மரணம் அப்படிமாங்களா, அதே போல் இந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்ற அந்த நன்றி உணர்வு அவருக்கு சங்கீதமாக வெளிவருகிறது. ஹல்லேலூயா. அதாவது நன்றி நிறைந்த இருதயத்திலிருந்து பாடல்கள் துதி கிளம்புங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவரை ருசி பார்ப்பது. இந்த சங்கீதத்தில் மட்டுமில்லை, இன்னும் அநேக சங்கீதங்களில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன வெளிப்படுத்துகிறார்னா, தேவன் என் குரலை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். என்னை காண்கிறவராக இருக்கிறார், என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், என்னை போஷிக்கிறவராக இருக்கிறார் என்பதை அவர் அநேக சங்கீதங்களில் திரும்ப திரும்ப சொல்ல காரணம் அவரை ருசி பார்த்ததுனால. இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்னா, இந்த தாவீதுக்கு அப்போ என்ன வயசுங்க இருந்திருக்கும்? இந்த காத்து மணல் நிற்கும் பொழுதோ அல்லது சவுல் மணல் நிற்கும் போது என்ன வயசு இருந்திருக்கும்? 60-70 வயசு இருக்குமா? சின்ன வயசுங்க, 20 வயசுங்க. யங் ஃபெலோ, ஒரு 20 வயசு இருக்கும். ஏன்னா அவர் மேய்ப்பனாக இருக்கும்போதே ஒரு 15 வயசு 16 வயசில் மேய்ப்பன் ஆகிடுறார். 17 வயசில் அபிஷேகம் வந்துடுது அவருக்கு, அவர் மேலே அபிஷேகம் இருக்குது. ஸோ 20லேருந்து 25 வயசுக்குள்ள தான் இருக்க முடியும். காரணம்,
ஏன் சொல்கிறேன்னா, அவர் 30வது வயதில் ராஜாவானார். ஹல்லேலூயா. 30வது வயதில் ராஜாவாகிறார். அப்போனா சின்ன பையன். he was an young man. யங் ஃபெலோஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக தான் சொல்ல வரேன் இதை. ஏன்னா அந்த அதாவது ஆண்டவரை ருசி பார்க்குற அனுபவம் வேணும் அந்த சின்ன வயசில் தாவீதுக்கு. காரணம், அவர் நல்லா தெரியும் மோசமான சூழ்நிலை. காரணம், ரெண்டு பக்கம் எதிரிகள் இருக்கிற நேரத்தில் என்னை காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் தன்னுடைய எல்லா தேவைகளிலும் அவர் தேவனையே நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் எல்லா சூழ்நிலைகளும் அவர் பார்த்தது யாரையும் மட்டும் தேவனை நோக்கி பார்க்கிறார். அதுதான் முக்கியங்க. நம்பர் 1. 2வது, தேவனோடு தொடர்பு கொண்ட ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இளம் வயதில், இந்த வாலிப வயதில் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, தேவனோடு தொடர்பு கொண்ட வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளும் தேவனையே சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும். அதாவது கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் சொல்றது மட்டுமல்ல, கர்த்தரை எக்காலத்திலும் நான் சார்ந்திருப்பேன். நமக்கு எப்படின்னா, அவர் லாஸ்ட் சான்ஸ்ன்னு போயிடுவோம். யாரை? ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு முன்னால் அதிகாரிகள்ட்ட எல்லாம் போயிடுவோம். எல்லா இடத்துக்கும் போய் முட்டி மோதிட்டு கடைசியில் போய் ஆண்டவர்கிட்ட நிற்போம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. முதல்ல ஆண்டவர்கிட்ட போயிடணும். ஹல்லேலூயா. தாவீது அதை தான் செய்கிறாரு. அதாவது எப்படி தேவனை நாம் ருசி பார்ப்பது என்பதை குறித்து இன்னும் கொஞ்சம் தியானிக்கலாம்னு பார்க்குறேன். டேஸ்டிங் காட் அப்படின்னா, டேஸ்டிங். இப்போ நம்ம ருசினா என்னங்க? எதில் நம்ம ருசி பார்க்க முடியும்? என்னங்க அமைதி ஆகிட்டீங்க? எதை ருசி பார்க்க முடியும்? உணவை தான் ருசி பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம சாப்பிட்றதான் ருசி பார்க்க முடியும், இல்லையா? இப்போ நம்ம எப்படி சாப்பிட்றோம் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, டிவி பார்த்துக்கிட்டு, மொபைலை பார்த்துக்கிட்டு, ஏதாவது அங்கே இங்கே அட்டென்ஷனை சிதற விட்டுட்டு சாப்பிடுவாங்க. ஒருத்தர் தன் மனைவியை திட்டுறாரு, என்ன ரசம் வச்சிருக்கிற, ரசத்தை இல்லாமல் பச்சை தண்ணியே இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ ரசத்தை பார்த்து ஊற்றி சாப்பிடுப்பா, தண்ணியை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. காரணம், ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கார் அந்த ஆள். ஃபோனை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டா எப்படிங்க ருசி பார்க்க முடியும்? டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டா எப்படி ருசி பார்க்க முடியும்? சில பேர் எப்படின்னா சில பேர் ட்ராவலில் தான், அதாவது வெளிநாடுகளில், நான் அமெரிக்காவில் பார்த்துருக்குறேன், டிரைவிங் பண்ணிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அவங்க ஆஃபீஸுக்கு சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. அங்கே எத்தனை மணிக்கு ஆஃபீஸுக்கு காலையில் போயிடலாம். ஏன்னா அங்கே இருக்க வேண்டிய நேரம் 7 ஹவர்ஸ்னால் 7 ஹவர்ஸ் இருந்தால் போதும். காலையில் 6 மணிக்கும் போகலாம், நீங்கள் 10 மணிக்கும் போகலாம். அந்த 7 மணி நேரம் இருக்கணும். அதனால் காலையில் 5 மணி 6 மணிக்கெல்லாம் புறப்பட்டுருவாங்க. சில பேர் புறப்பட்டாங்கன்னா கார்லேயே அவங்க இப்போ லேடிஸ் அவங்க தலை அலங்காரம்லாம் பண்ணுவாங்க, கார்லேயே சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் ருசி பார்க்க முடியுமா? டேஸ்ட் பண்ண முடியுமா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுனுடைய ருசி தெரியுமான்றேன். தெரியுமா? தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஆண்டவரோட கூட அவர் மேலே முழு நோக்கம் இல்லாமல், ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வேதம் படிக்கிறோம். அதனால தான் ருசி பார்க்க முடியல. நம்முடைய எண்ணங்கள் எங்கேயோ இருக்குது. நீங்கள் சாப்பிடும்போது டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது, அல்லது மொபைல் பார்த்துட்டு டேஸ்ட் தெரியாது, எதையோ உள்ளே கொட்டிக்கிறோம், அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லாரும் ஆண்டவருக்கு 100% ஃபோக்கஸாக அவர் கூட உட்காந்து நம்ம பேசுறதில்ல. ஜெபம் பண்ணும் போதும் சரி, அவரை துதிக்கும் போதும் சரி, அவர் மேலே நம்முடைய அட்டென்ஷன் 100% இருக்கிறதில்ல. நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லலை. நீங்கள் முழு சிந்தையோடு ஜெபம் பண்ணுறீங்களா? எவ்வளோ நேரம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லது இன்னொரு விதத்தில் இருக்கிறாங்க, இன்னொரு கூட்டம். எப்படின்னா, ரஷ்ஷிங் த ப்ரேயர் டைம். வேலை இருக்கும், 9 மணிக்கு வேலை இருக்கும், 8:30 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. கடன்னு ஒரு 15-10 நிமிஷம் ஒரு கடை ஜெபம். ஏன்னா ஆண்டவர் ருசி பார்க்க முடியுமா? ஆண்டவரோடு நம்ம பேசுகிறோம், ஆண்டவர் பேசுகிறத கேட்கணும் இல்லை? அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால்,
ஆண்டவரோடு தனிமையில் நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தனிமையில் குடும்ப ஜெபம் அவசியம். எனக்கு தெரிஞ்சு குடும்ப ஜெபத்தை விட தனி ஜெபம் அவசியம். ஆமென். ஏன்னா தேவனோட தொடர்பு கொள்கிற நேரம். நீங்கள் அது காலையில் வச்சுக்கிறலாம், சாயங்காலம் வச்சுக்கிறலாம், அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் கொஞ்ச நேரத்தை தனிமையில் அவர் கூட உட்காருங்க. ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் பேசிட்டேன், இவ்வளோ நாள் ப்ரொவிஷன் லிஸ்ட்டை கொடுக்குற மாதிரி, மளிகை கடையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன். நம்ம அப்படி தானே செய்யணும். நம்ம ஜெபம்னா என்ன இருக்குது இப்போ? ஐயா இது தேவை, அது தேவை, இது தேவை, இப்படி தானே போகிறோம். இல்லைங்க, அது ஜெபமே இல்லை. ஆண்டவருடைய ஐயா உங்கள் பாரத்தை எனக்கு தாங்கப்பா. அவருடைய பாரம் என்னங்க? அவருடைய பாரம் என்னது? மனுக்குள்ள ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. அந்த பாரத்தை எனக்கு தாங்கப்பா. அவருக்கு பிடித்த ஜெபமாக இருக்கும் அது. நம்ம அப்படிலாம் கேட்கறது இல்லை. ஆண்டவரே, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிபர் அங்கே வெல்ஸ் ரிவைவலில் மைக் இவான்ஸ் அப்படின்ட்டு ஒரு வாலிபர் 11 வருடங்கள் அவர் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து 4 மணி நேரம் ஜெயிப்பார். அதுக்கப்புறம் ஒரு எங்கள் மைன்ஸில் சுரங்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் அவர் வாலிபன். 11 வருடம் ஜெபித்ததுக்கப்புறம் தனி மனிதனை ஜெபித்தார். வெல்ஸில் பெரிய எழுப்புதல் வந்தது ஒரு மனிதன் ஜெபிச்சதுனால. அதே மாதிரி ஸ்காட்லாண்டில் ஜான் நாக்ஸ் ஜெபிச்சார். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் தனியாக ஜெபிச்சாலே தேசம் அசைக்கப்படும். ஹல்லேலூயா. அதை முதல்ல நம்புவோம். அதை நம்பணுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கூட்டமாக கூடி ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. கார்பரேட் பேர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி குட். ஆனால் நம்முடைய வீட்டில் நாம் தனியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம் பாரத்தை ஊற்றும் பொழுது அவருடைய செவிகளை எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமென். ஆனால் தாவீது சொல்றாரு, ஐயா நான் நெருக்கத்தில் கூப்பிட்டேன், என்னுடைய சத்தம் உங்க செவிகளில் ஏறிட்டு அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும் நான் ஜெபிக்கிறது ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஜெபத்தில் என்ன பண்ணணும்னா, முதல்ல நாம் தெரிந்து கொள்வோம், நம்முடைய அதாவது தனிமையாக ஜெபிக்கிறத நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவரோடு தொடர்பு கொள்கிற நேரத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. ஆமாம், தனிமை ஜெபத்தை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவரோடு உள்ள தொடர்பை மிஸ் பண்ணிடுவீங்க. ஆகவே நமக்கு வேண்டியது எப்படின்னா, கார்ப்பரேட் சபைக்கு வர்றோம், எல்லாம் கூட்டமாக சேர்ந்து விசுவாசிகளை ஜெபிக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ரொம்ப ரொம்ப நல்லது. we can enjoy the presence of God. பட் அதே நேரத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா தனிமையில் உட்காந்து கேளுங்க. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதாவது ஆண்டவரே நான் பேசிட்டேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசுங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்குறீங்களா இது வரைக்கும்? யாராவது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்துருக்குறீங்களா? அரை மணி நேரம் உட்காந்துருக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இனிமையாக கற்றுக்கொள்வோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மோட பேசுகிறார், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவருடைய லோகோஸ், அதாவது எழுதப்பட்ட வார்த்தை நமக்கு எப்போ ரேமவாக மாறணும்னா நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது அவருடைய குரல் கேட்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியில் அந்த குரல் கேட்கும். ஆகவே அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நம்ம அவரை டெஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கிறோன்னா இந்த 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3 காரியங்களை. கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அவர் நம்ம ஆவியில் பேசுவார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த ஆவியில் பேசுகிறத நம்முடைய ஆன்மாவில் உணரணும். ஆவியில் பேசுகிறத ஆன்மாவில் உணரணும். ஏன்னா God wants to feed our soul. அவரோடு நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம அவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம ஆவியில் கழுவி கூறுறோம். நம்முடைய ஆவியில் ஓரளவுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டுரும். ஆனால் நம்ம ஆன்மாவில் ஒரு திருப்தி ஏற்படணும்னா அவருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை படித்து பாருங்க. அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அமைதியாக அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் எத்தனை சாப்டர் படிக்கிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் இவ்வளோ படிங்க அவ்வளோ படிங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா சில நேரங்களில் ஒரு சாப்டரை வாசிக்க எனக்கு 2.5 மணி நேரம் ஆகும். ஒரு சாப்டரை வாசிக்க எனக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிடும். சில நேரங்களில் அப்படி ஆகிடும். ஏன்னா ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு அவர் பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. எழுதப்பட்ட வார்த்தை நமக்கு ஜீவனுள்ள வார்த்தையாய் மாறும். அதுதான் ரேமா அப்படிங்கிறோம். அந்த ரேமா மாறும். அது மட்டுமல்ல,
அடுத்தது என்னென்னா, நம்ம ஆத்மாவை அவர் போஷிக்க விரும்புகிறார், நம்ம ஆவியில் நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதான் முக்கியங்க. இதை நாம் தெரிந்து கொள்வோம். எல்லா சூழ்நிலைகளும் அவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலையா, சந்தேகம் வரலையா? இதில் நான் சொல்கிறது சரியா? எல்லா சூழ்நிலைகளும் அவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நான் சொல்கிறது சரியா தவறா? எப்படி சொல்லிங்க சரின்னு? நம்ம அவருடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அதை யோசித்து பாருங்க. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யலாம் விரும்புவோமோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படியெல்லாம் உதவி செய்ய விரும்புவோமோ, அதே போல அவர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் உதவி செய்ய விரும்புகிறார். அதனால் என்ன சொல்ல வர அப்படின்னா, இதில் He wants to engage ourselves in all areas of our life. அதாவது நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அவருக்கு அறத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எனக்குன்னு கொஞ்சம் பிரித்து வச்சுக்கக்கூடாது, இதில் நீங்கள் தலையிடாதீங்கப்பா அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை போயிடக்கூடாது. எல்லா இடத்திலும் என் தேவன் இடைப்படணும் என்னோடு கூட. ஹல்லேலூயா. ஆகவே அவர் என்னுடைய தேவையில் எனக்கு உதவி செய்ய விரும்புகிறாருங்கிற தெரிஞ்சுக்கிட்டு, இது தாவீது தெரிஞ்சிருந்தார். ஏன்னா அவர் சொல்கிறார் பாருங்களேன். அதான் இந்த திரும்ப நம்ம வாசிக்கலாம். இதை இப்போ நேரம் இல்லை, நான் சீக்கிரமாக இதை முடிக்க பார்க்குறேன். ஏன்னா ஒரு இளம் வாலிபன் கூட சொல்ல முடியாது, பையனாக தாவீது எங்கே அனுப்புகிறாங்க? ஆடு மேய்க்க அனுப்புகிறாங்க. இளம் வாலிபனாக ஆடு மேய்க்க போகிறாரு. ஆடு மேய்க்க போகும்போது ஆடு மேய்க்கிற இடத்துல என்ன நடக்குது? ஒரு சிங்கம் வருது, ஒரு கரடி வருது. இவர் ஆடு போனால் போதுன்னு ஓடலைங்க. அந்த வசனத்தை படிப்போம். நான் படிக்கிறேன் உங்களுக்கு. நான் 1 சாமுவேல் 17:37 படிக்கிறேன். பின்னும் தாவீது 1 சாமுவேல் 17:37 பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். இந்த வசனத்தை சொல்கிறேன்னா, அங்கே என்ன சொல்கிறாரு? அதாவது ஒரு பெரிய சவால் இஸ்ரேல் தேசத்துக்கு முன்னால் நிற்கிது. யார்? கோலியாத்தை நிற்கிறாப்புல. கோலியாத்தை ஏற்று நிற்க யாருமே இல்லை. அவன் வந்தாலே எல்லாம் ஓடி போகுது, சேனையே ஓடி போகுது. ஆனால் இவன் சொல்கிறாப்புல, நான் போய் அந்த கோலியாத்தை கொல்றேன் அப்படிங்கிறாரு. யாருமே முதல்ல நம்பலை. அவருடைய சகோதரர்கள் நம்பலை, ராஜா நம்பலை. ஆனால் அவர் விடாப்பிடியாக கேட்கறதுனால அவரை ஓகே அப்படின்னு அனுப்புகிறாங்க. என்ன சொல்றார் பார்த்தீங்களா? அதாவது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். அதாவது இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன? என்னை சிங்கத்திற்கும் கரடிக்கும் என்னை பாதுகாத்தவர் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே, என் பலன் அல்ல. அவர் தன்னை அப்படியே அங்கே விட்டுட்டார். என் திறமையினால் நான் ஜெயிக்கல, அதை நான் ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போடலை. நான் அல்ல, என் தேவன். அதாவது அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார் பாருங்க. அதான் முக்கியங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்பது முக்கியம். முக்கியத்துவப்படுத்துறது முக்கியம். என்ன இதுதான். அதாவது அவர் என்ன சொல்றாரு? இந்த தேவன் என்னை இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். டெஃபினட் ஸ்டேட்மெண்ட். சொல், தப்புவிப்பார். நான் சாக மாட்டேன், நான் தோத்து போக மாட்டேன். அவன் பெரிய வீரனாக இருக்கலாம், பெரிய படைவீரனாக இருக்கலாம், ஆயுதங்கள்லாம் அனுப்பிச்சிருக்கலாம், எனக்கு கவலையே கிடையாது. ஐ வில் கில் ஹிம், நான் அவரை கொண்டு போடுவேன் அப்படிங்கிறாப்புல. ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு அவரை ருசி பார்ப்பது. ஹல்லேலூயா. நம்ம சொல்கிறோம், இது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவி என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த உணர்வு இருக்குதா? அது விசுவாசமாக மட்டும்தான் இருக்குதா அல்லது அனுபவமாக இருக்குதா? இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டுங்க. விசுவாசமாக மட்டும் இருக்கிறதுக்கும் அது அனுபவமாக மாறுறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அதனால தான் சொல்கிறாரு 34 சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். அதாவது என்ன அந்த இடத்துல சொல்றாருன்னா, திரும்பியும் தாவீதனுடைய பழக்கமே, தாவீதனுடைய ஹேபிட்டே கர்த்தரை துதிப்பது தான்.
ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் என் தேவன் துதியின் மத்தியில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியுங்க. ஆகவே நம்ம துதிக்கும் போது நமக்கு தெரியணும். நான் தைரியமாக ஜெபிப்பேன், நிறைய இடத்துல தைரியமாக ஜெபிப்பேன். காரணம் என்ன நம்பி நான் ஜெபிக்கிறது இல்லை. நான் என்ன நம்பியே ஜெபிக்கிறது இல்லை, நான் தைரியமாக ஜெபிப்பேன். ஏன்னா என்ன யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் தைரியம் என்ன ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன், ஐயா நீங்கள் வர்றீங்க, நீங்கள் செய்கிறீங்க, அவ்வளோதான். நான் ஜெபிப்பதனால அல்ல, நீர் நேசிப்பதனால. ஹல்லேலூயா. அவ்வளோதான். அவருக்கு நல்லா தெரியும். யாருக்கு? தாவீதுக்கு தெரியும். ஏன்னா அவருடைய பழக்கமே அவர் துதிப்பதாக இருந்தது. காரணம் தெரியுமா? எப்பொழுதும் அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்குன்னு சொல்கிறார். கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன் சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க, 34வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விட்டார். நீங்களாக்கி விடுவார்னு சொல்ல, என்ன சொல்றாரு? நீங்களாக்கி விட்டார். இட்ஸ் a definite statement. அதில் என்ன சொல்றாருன்னா, எனக்கு செவி கொடுத்தார். முதல்ல என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார், அதை நான் அறிவேன். அது மட்டுமல்ல, என்னை அவர் இந்த பயத்தினின்று விடுதலையாக்கி விட்டார். என்னுடைய எல்லா பயத்துக்கும், என்ன பயம்? இந்த பக்கம் சவுல், இந்த பக்கம் பெலிஸ்த அரசன் ஆக்கீஷ், அபிமெலக், இந்த பயத்துக்கெல்லாம் என்ன லீக்கலாக்கி என்னை விடுவித்தார் என்பதை டெஃபினட்டாக சொல்றாரு. காரணம் தேவனை ருசி பார்த்ததனால். எதுக்கு சொல்ல வரேன்னா, அனுபவம் தான் ருசி பார்ப்பது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகத்துவங்களை, தேவன் நமக்கு செய்கிற காரியங்களை நாம் அனுபவிப்பது தான் உணர்வு. அந்த உணர்வு தான் ருசி பார்த்துதல். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, 2 நாளாக 15:2 தெளிவாக சொல்லுது, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். கர்த்தரோடு இருந்தால் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுவிட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் சொல்ல, நாங்கள் தேவனை விடுறதில்லை அப்படின்னு. ஆனால் தேவனுக்கு நம்ம 100% கொடுக்குறோமா? அதான் முக்கியம். நம்ம விடுறதுன்னு என்னது மாதிரி தான், நம்முடைய எல்லா தேவைகளையும் முதல்ல வச்சுட்டு, கவலையெல்லாம் முதல்ல வச்சுட்டு, கடைசியில் ஆண்டவரை தேடுறதுன்னா அவரை விட்டு விட்ட கதை தான். ஆண்டவரே, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு நீங்கள் போதும்பா, எனக்கு நீங்கள் போதும், நான் உங்களோடு கூட இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் போதும். எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணோம். இப்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியும் தேடுங்கள், இவைகள் அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம அந்த அனைத்துக்காக கவலைப்படாமல் இருக்கிறோமா? கவலைப்படாமல் இருக்கிறோமா? கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். மே மாதம் வந்துருச்சுனாலே, ஏப்ரல் வந்துட்டாலே, ஜூன் வந்துட்டாலே பிள்ளைகள் படிப்பு கவலைப்படுறோம். ஒரு சொந்த வீடு இல்லைன்னா கவலைப்படுறோம். வருமானம் குறைஞ்சிட்டா கவலைப்படுறோம். பலவீனம் வந்துட்டா கவலைப்படுறோம். வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டா கவலைப்படுறோம். ஐயா, நீங்கள் பார்த்துக்கிறவங்கப்பா, நான் உங்களை மட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு நோக்கி பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வதை உணர்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல் பாருங்களேன், அதே போல் அவர் சொல்றாரு, சங்கீதம் 9:10 சொல்றாரு, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். We have to trust God. அதாவது இந்த சூழ்நிலையில் எனக்கு என் தேவனால் மட்டுமே உதவ முடியும் என்ற நம்பிக்கை அசைக்கப்பட முடியாத நம்பிக்கையாக நமக்கு மாறணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அது மட்டுமல்ல, நீங்கள் சங்கீதம் 34:6 வாங்கலாம். 6க்கு வாங்க. இந்த சங்கீதத்தை அணுவாக ரசிக்கலாங்க. 6க்கு வாங்க. 6 சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். பாருங்களேன், அவர் ஒரு பகுதியில் கூட விடலை. அவர் ஒரு பகுதியில் கூட விடலை. அதே தான் அவர் 18ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு பாருங்க, 6வது வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய் ஏறிற்று, அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நிச்சயமாக சொல்கிறாருங்க. அவருடைய வார்த்தைகள் பூரா டெஃபினட்டாக இருக்குது. யாருடைய வார்த்தைகள்? தாவீதுடைய வார்த்தைகள். இதே போல் நம்ம எங்கேயாவது பேசியிருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு உடனே பதில் இருந்துட்டார்.
அப்படி நம்ம யார்ட்டையா போய் பேசியிருக்கிறோமா? எங்கேயா சாட்சி சொல்லியிருக்கிறோமா? கஷ்டம். ஏன்னா நம்ம ருசி பார்க்கல, இன்னும் ருசி பார்க்கல. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அதாவது 34 3வது வசனம் பாருங்களேன். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்த நாமத்தை உயர்த்துவோமாக. எதுக்காக சொல்கிறேன்னா, அதாவது எக்ஸால்ட்டிங் காட் இஸ் டேஸ்டிங் காட். அதாவது ஒரு தேவனை நாம் உயர்த்தும் பொழுது அந்த நன்றி நிறைந்த இருதயம் இருந்தால் தான் அவரை உயர்த்த முடியும். அந்த உணர்வு தான். ஆகவே when we exalt God, நாம் தேவனை உயர்த்தும் பொழுது அவரை நாம் ருசி பார்க்கிறோம் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்களேன், சங்கீதம் 27:4, சங்கீதம் 27:4, சங்கீதம் 27:4. ஆமென், ஆமென். ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நாடுவேன். பாருங்களேன், தாவீதுக்கு 1000 பிரச்சனை, தாவீதுக்கு 1000 பிரச்சனை. ஏன்னா ஆனால் அவர் என்ன சொல்றாரு? நான் ஒன்றை தான் நாடுகிறேன், நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். வேற ஒன்றும் சொல்லலை. கர்த்தருடைய ஆலயம்னு சொல்லும் பொழுது அவருடைய சமூகம். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் நியாயப்பிரமாண காலத்தில் தேவ சமூகம் எங்கே இருந்ததுன்னா ஆலயத்திலையும் கூடாரத்தில் தான் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, இப்போ நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? நம்ம அவரை நாம் முழுமையாக பற்றிக்கொள்ள வேண்டும், முழுமையாக பற்றிக்கொள்ள வேண்டும். நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. சுருக்கமாக ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சங்கீதத்தை வாசிட்டு இருக்கும்போதே 23ஆம் சங்கீதத்தையும் இப்படி கொஞ்சம் படித்து பார்த்தேன். அந்த 23ஆம் சங்கீதம் பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம் சொல்லலாம், பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம் சொல்லலாம். எதை? 23ஆம் சங்கீதத்தை. நீங்கள் 23ஆம் சங்கீதத்தையும் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி படித்து பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இங்கே கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படிங்கிறார் இல்லையா? அங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? நானே நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிறார். ஆமென். நீங்கள் இந்த 6 வசனத்தையும் யோவான் 1-18 வரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி வீட்டில் போய் படித்து பாருங்கள். யூ வில் என்ஜாய். அதாவது ஒரு மேய்ப்பன் என்னெல்லாம் செய்ய முடியும். இப்போ நேரம் இல்லாதனால இந்த ஒரு சங்கீதத்தை வச்சே ஒரு பெரிய செய்தி கொடுக்க முடியும். ஏன்னா இது அழகான ஒரு சங்கீதம். ஆனால் சின்ன சின்ன குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இதில் பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாருக்கும் தெரியும் நல்லா. இதையும் நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சண்டே கிளாஸில் முதல்ல பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும் இந்த சங்கீதம். ஆனால் இதை நம்ம உணர்ந்துருக்கிறோமா? டேஸ்ட் பண்ணுங்க. அதான் சொல்கிறது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான், தாழ்ச்சி அடைன்னு என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் அவர் எப்படிலாம் மேய்ப்பர்னு என்ன அர்த்தங்க? மேய்ப்பன் அப்படிங்கும்போது அவர் தான் ப்ரொடெக்டர், நம்மளை பாதுகாக்கிறவர் அவர் தான், நம்முடைய ப்ரொவைடர் அவர் தான். ஏன்னா அது எப்படிலாம் செய்யறாருன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அதாவது அவர் இந்த சங்கீதத்தில் அந்த 1, 2, 3 நாள் ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசிட்டு வந்தீங்கன்னா அதில் பார்க்கலாம். என்ன பார்க்கலான்னா, தேவன் என்னை எவ்வாறாக போஷிக்கிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். சும்மா கதை விடலைங்க, அவர் அனுபவிச்சு எழுதுறார். அதாவது தாவீதுக்கு தேவை உண்டு, ஆனால் தாவீது யாரையும் போய் கேட்க முடியாது, வீட்டுகளையும் போக முடியாது, சவுல்கிட்டையும் போக முடியாது, எதிரி நேரத்துக்கு போக முடியாது. ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் என் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவர் என் ஆண்டவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறாராங்க. ஏன்னா கொஞ்சமாக குயிக்காக சொல்லிட்டு போகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு 3வது வசனத்தில், அவரின் ஆத்மாவை தேற்றி நம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அதாவது நான் வழி விலகி போயிடலாம், ஆனால் நான் என்ன சார்ந்து இருக்கல, நான் தேவனை சார்ந்து இருக்கிறேன், அதனால் நான் சரியான பாதையில் நடப்பேன். ஹல்லேலூயா.
நான் சரியான பாதையில் நடக்க வேண்டும் என்றால் நான் என் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த அனுபவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதில் அநேக காரியங்கள் இருக்குது. ஏன்னா அநேக காரியங்கள் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் பயங்கரமான இடங்களில், நான் ஆபத்தான இடத்துல நடக்கலாம், ஆனால் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நம்பர் 1, அவருடைய கோலும் அவருடைய தடியும். இந்த கோலும் தடியும் அர்த்தம் தெரியுமாங்க? இந்த கோல் எதுக்கு, தடி எதுக்குன்னு? கோலுங்கிறது ஆடுகளை கைட் பண்ணுறதுக்கு, ஆடுகளை சரியான பாதையில் நடக்க வைக்கிறதுக்கு அந்த குச்சை வச்சு காட்டுவாங்க. அது மட்டுமல்ல, மரக்கிளைகளை கூட அதில் இழுத்து போடுவாங்க அதுங்க போஷிக்கிறதுக்கு, அதுக்கும் உதவும். இந்த ராடுங்கிறாங்களே, அது என்ன தெரியுமா? அது கிளப்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது தெரியுமா? துஷ்ட மிருகங்கள் வந்தால் அதை அடித்து கொள்றதுக்கு. என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை தாக்க எது வந்தாலும் என் தேவன் என்னை அந்த துஷ்ட மிருகத்தை பாதுகாப்பார். அல்லேலூயா. இதான் அந்த சங்கீதத்தினுடைய அந்த வசனத்தினுடைய விளக்கம். என் தேவன் என்னை பாதுகாப்பார். அதாவது சிங்கம் என்ன தொட முடியாது, கரடி என்ன தொட முடியாது, சாத்தான் என்ன தொட முடியாது, விஷ ஜந்துக்கள் என்ன தொட முடியாது. காரணம், என்னை பாதுகாக்கிறவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த உணர்வு தாங்க, இந்த உணர்வு தான் டேஸ்டிங் காட். அதாவது என்னை அவர், என் ஆத்மாவை தேற்றின்னு சொல்லும் பொழுது நம்மை உற்சாகப்படுத்துகிறவர் அவர் தான், நம்மை போஷிக்கிறவர் அவர் தான், நம்மை பாதுகாக்கிறவர் அவர் தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறார் பாருங்களேன். இங்கே சொல்கிறாரு அடுத்தாப்பில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பெரிய பந்தி ஆயுதம் பண்ணி, என்ன சொல்கிறாரு? என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நான் என் சத்துருக்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்கிறேன். காரணம், அதை நீங்களே செய்கிறீங்கப்பா, நீங்களே செய்கிறீங்க அப்படின்னு அவர், அதாவது தன்னை மகிமைப்படுத்துவது தன் திறமை அல்ல, என்னை மகிமைப்படுத்துவது என் தேவன் என்று அறிக்கை இடுகிறார். இதுதாங்க அவருடைய அன்பை ருசி பார்ப்பது. ருசி பார்ப்பது இதுதாங்க, ருசி பார்ப்பது. ஏன்னா அது மட்டுமல்ல, கடைசியில் சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதாவது கடைசியில் முடிக்கிறார் பாருங்க, நான் என் ஆண்டவர் கூட தான் எப்பவுமே இருப்பேன். நம்ம அந்த டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரணுங்க. நான் என் ஆண்டவர் கூட எப்பவுமே இருப்பேன். இந்த உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, என் நித்தியத்தில். அதான் அவர் சொல்கிறார் இல்லையா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள், இட்டர்னல் லைஃப் எனக்கு டெஃபினட்டாக எனக்கு கொடுத்துருக்கார் ஆண்டவர். இந்த நம்பிக்கை நமக்கு வேணுங்க. இதுதான் அவரை ருசி பார்ப்பதனுடைய விளக்கம். இதுதான். ஆகவே நேரம் ஆகிப்போச்சு. கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? அதனால தான் சொல்கிறாரு சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, கொஞ்ச நேரம் உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். காரணம், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்ததுனால். தகப்பனே, நாங்கள் உம்மை ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஆலயத்துக்கு வரோம், ஆராதிக்கிறோம், நாங்கள் பாடுறோம், துதிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் உம்மை ருசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ருசிப்பது என்பது அவரோடு கூட உள்ள நெருங்கிய உறவுனால் ஏற்படுவது. அந்த உறவு எங்களுக்குள் நிலைத்திருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் மூடிக்கொள்ளும். உமது பாரத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். உம்மை தகப்பனை நாங்கள் மகிமைப்படுத்த எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்ற வார்த்தையின்படி உம்மை எப்பொழுதும் நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உம்முடைய கிருபையை தருவீராக. உம்முடைய கிருபையின் கருத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே,
ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381117257 மற்றும் 9381117257.